let us make. Each string has 7 beads. So இந்த மாதிரி string ஒரு thread மாதிரி இருக்குல்ல. So இந்த stringல வந்து 7 beads வந்து இருக்கு. கவுண்ட் பண்ணி பாருங்க. 1 2 3 4 5 6 7. So இந்த மாதிரி ஒரு stringலயும் 7 beads இருக்கு. How many strings can we make with 21 beads? So இங்க டோட்டலா 21 beads இருக்கு. அப்போ நமக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரிங் மேக் பண்ணணும் அப்படின்னா எத்தனை ஸ்ட்ரிங்ஸ் வந்து இதே மாதிரி மேக் பண்ணலாம்னு கேக்குறாங்க. ஸோ நம்ம குரூப் பண்ணலாமா? 7 பீட்ஸா குரூப் பண்ணலாமா? ஸோ இப்போ பாருங்க 1 2 3 4 5 6 7. ஸோ இது ஒரு 7. 1 2 3 4 5 6 7. ஸோ இது ஒரு 7. குரூப்பிங் பண்றோம் நம்ம. 1 2 3 4 5 6 7. So இது ஒரு 7. So 3 groups. So 3 groups இருக்கு. அப்ப இந்த மாதிரி நம்ம வந்து 3 strings பண்ணலாமா அந்த மாதிரி? 1 2 3. So இந்த மாதிரி நம்ம வந்து 3 strings பண்ணலாமா? இங்க கொடுத்திருக்காங்கல அதே மாதிரி நம்ம வந்து 3 strings பண்ணலாம். கரெக்ட்டா? அப்போ how many strings can we make with 21 beads அப்படினு கேட்டாங்கன்னா நம்ம 3 strings அப்படினு எழுதலாம். ஓகேவா? நம்ம வந்து just group பண்ணிருக்கோம். 7 beads வந்து ஒரு stringல இருக்கும் அப்படின்னு சொன்னதுனால நம்ம என்ன பண்றோம்? 7 group பண்றோம். அந்த total beadsல போயிட்டு 7 beads group பண்ணிட்டு நம்ம ஃபைனலா எத்தனை group இருக்குன்னு நம்ம கவுண்ட் பண்றோம். இப்போ next sum பாருங்க. There are 54 flowers. So இந்த flowers எல்லாம் கவுண்ட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 54 flowers வரும். Join 9 flowers to make one bracelet. இந்த மாதிரி வந்து ஒரு 9 flowers join பண்ணா ஒரு bracelet வந்து மேக் பண்றாங்க. இப்போ இத கவுண்ட் பண்ணி பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9. So 9 flowers வந்து join பண்ணி ஒரு bracelet மேக் பண்றாங்க. How many bracelets can we make with 54 flowers? அப்ப இந்த மாதிரி 54 flowersல நம்மளால எத்தனை bracelets வந்து மேக் பண்ண முடியும் அப்படினு கேக்குறாங்க. ஓகேவா? So group பண்ணலாம். Very good. So group பண்ணலாம். 9 flowers தான் நம்ம group பண்ண போறோம். ஓகேவா? ஏன்னா ஒரு braceletல 9 flowers தான் இருக்கு. one bracelet, each braceletல 9 flowers இருக்கு. அதனால 9 என்ன நம்ம group பண்ண போறோம்? 1 2 3 4 5 6 7 8 9. சோ இது வரைக்கும் வருது. சோ இது ஒரு group. அதே மாதிரி நமக்கு அப்போ இது செகண்ட் group இருக்கும். கரெக்ட்டா? இதுலயே 9 தான் இருக்கும். அதே மாதிரி இங்க வரைக்கும் இருக்குது third group. இது வந்து fourth group. இது வந்து fifth group. The remaining இருக்கிற flowers எவ்வளவு இருக்குன்னு கவுண்ட் பண்ணலாம். 1 2 3 4 5 6 7 8 9. சோ இப்போ ஃபைனலா நமக்கு வந்து எத்தனை groups இருக்குன்னு கவுண்ட் பண்ணுங்க. 1 2 3 4 5 6. அப்ப 6 groups இருக்கு. அப்ப 6 bracelets வந்து நம்ம